ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம காலை வேலை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். தசமி ஒரு பொழுது, ஏகாதசி, இன்றைக்கி துவாதசி. இன்றைக்கி 3 நாள் விரதம் இருந்து இன்றைக்கி வந்து விரதம் முடிக்கிறதுங்க காலையில். அதனால் சமையல் வேலை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சு சீக்கிரமாகவே எழுந்து காலையில் குளிச்சுட்டு வாசல் தெளித்து நல்லா கலர் கோல்லாம் நல்லா அழகாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க வந்துட்டேன். சமையல் வேலை 21 காய் போட்டு இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுவேன். நான் காய் சாம்பார் வைப்பேன். பாயாசம், அப்பளம், சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேங்க. செஞ்சு எல்லா வேலையும் 5-5:30 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சூரிய உதயத்தின் முடியே பூஜை பண்ணிடணும். அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலை பார்க்கறதுக்கு போனால் அது முடிகிறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சுங்க. ஒரு 6:30 மணி போல் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலே பூஜை பண்ணதால் காலைல சாப்பிட முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. டிவி பார்த்துக்கின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 7-8 மணிக்காக சாப்பிட்லாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 8 மணிக்காக தான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் காலையில். அதுக்கப்புறம் பொங்கல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்கிற வேலையுமே கொஞ்சம் நம்ம அந்த இடத்த சுத்தமாக வச்சுருந்தா தான் நமக்கு அப்புறம் போய்ட்டு அங்கே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஒரு இதுவாக இருக்கும். அதனால் நான் வந்து அந்த ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கிற இடம்லாம் அழகாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நூல்லாம் எல்லாம் சிக்கு எல்லாமே இருந்ததுங்க. அதை எல்லாமே அழகாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதனால் வந்து அடுத்து ஸ்டிச்சிங் வேலையை முடிச்சிட்டேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிதாங்க நான் செய்கிறேன். டைம் பாஸ் மாதிரி ரொம்ப வந்து நான் இதில் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டேன். அதேமாரி செய்யாமல் இருக்க மாட்டேன். என்னோடய ப்ளவுஸு நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நானே ஸ்டிச் பண்ணிக்குவேன். வெளியில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப தவிர்க்க முடியாதவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருஷம் வந்து நம்ம 30 நாளும் 30 வகையான கோலம் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னவோ நான் அந்த மாதிரி நினச்சதுனால என்னவோ தெரிலங்க, மழை வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் உடம்பு முடியாமல் போயிடுது. என்னால் அந்த 30 நாள் கோலம் போடவே முடியல. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்னங்க. என்னவோ இது ஒரு சின்ன விஷயந்தான், இதையே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம ராசி ஆண்டு வருஷம் பார்த்தாக்கா இந்த வருஷம் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சின்ன விஷயம், இதுவே வந்து நம்ம ராசிக்கு நடக்க மாட்டேது. நம்ம ராசி அப்படியோ என்னவோ தெரியல. அப்படி எல்லாருக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நடக்குங்க. நம்ம ராசி அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லாருக்கும் நடக்காதுன்னு நான் சொல்ல வரலை. ஒரு சில பேருக்கு நடக்குங்க. நம்ம ஒன்றும் நாணியோ முனிவரோ இல்லைங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம நினச்சது இதுதான் நடத்தணும் அப்படின்றத நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு சிலதை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்மளால் உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை வேறு ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதுக்காக இது வந்து இப்படி நடக்கிறது வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி ஒரு சின்ன விஷயம் கூட நடந்துருக்குது இல்லை நடக்கலை அப்படின்றத எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் என்ன வேலைலாம் செய்யணும் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணி வச்சேனோ அந்த வேலை எல்லாமே எனக்கு சிறப்பாகவே நடந்ததுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம நினச்சது நடந்தது அப்படின்றது சந்தோஷப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நமக்கு நடக்கலனாலும் அதை நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும். இந்த மாதிரி தாங்க இந்த வருஷம் நினச்சது கோலம் போடுற வீடியோ வந்து இப்போ டெய்லியும் 30 நாள் போடணும்னு நினச்சது நடக்கலை. இது அடுத்த வருஷம் மார்கழி மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து நடக்கலாம். அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கினே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நடக்குங்க ஒரு நாள். இப்படி தாங்க என்னோடய இந்த நாள் வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.